ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திர பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் வந்து பாஸ் ஆகிட்டா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நேராக ஸ்கூலில் போயிட்டா. அங்கே 30 லைசன்ஸுக்கு பே பண்ணி லைசன்ஸுக்காக அந்த ப்ராக்டிக்கல் சென்டரில் நேராக ஸ்கூலுக்கு வந்தா. ஸ்கூலுக்கு போயிட்டு சிஇக்கு எப்படி, சிஇக்கு எவ்வளோ, அப்புறம் வந்து கேமு 495க்கு எவ்வளோன்னு மொத்தம் கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டான். ஸோ கேமு வந்து இப்போ எடுக்கலை. ஸோ கேமுக்கு கொஞ்சம் இன்னொரு ஸ்கூலில் என்கொயரி பண்ணலாம்னு நினச்சிட்டு எதுக்கான நமக்கு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து வேறு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே எப்படி ஆன்லைனா ஆஃப்லைனா இல்லை ப்ரைஸ் எவ்வளோ அதெல்லாம் கேட்டு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பே பண்ண போகிறேன். இப்போது ஓன்லி சிஇக்கு பே பண்ணால் சிஇக்கு வந்து 333 யூரோஸ் வந்து பே பண்ணி வந்துட்டா. ஸோ நான் வந்து குரூப்பாக எடுத்துட்டா ரெண்டும் சேர்ந்து சிஇ, அதனால தான் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. இல்லைன்னா சி மட்டுமே நான் பே பண்ணி இப்போ சிஇக்காக போயிட்டேன்னா 450 to 500 வரைக்கும் கேட்குறாங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆஃபரில் அனுப்பிச்சிக்கோங்க. ரெண்டும் சேர்ந்து நான் வாங்கிட்டல, அது கொஞ்சம் ஆஃபர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் இப்போ என்ன நடக்குதுன்னு என்கொயரி பண்ணால் அது கூட யூஸ் ஆகும்ல, மேபி கம்மி பண்ணிட்டாரா, மேபி ஏற்றுட்டாரா, இன்க்ரீஸ் ஆயிடுச்சான்னு கேட்டால் இப்போ கொஞ்சம் வந்து ஏற்றுட்டாரு, இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரைஸும். நான் சொல்கிறேன் பாருங்கள், அது வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுறேன். இப்போ வந்து நீங்கள் சிஇ கேமு 3 எடுத்தா வச்சுக்கோங்க. குரூப்பு சேர்த்தான்னா 1557. ஓகே, அது நீங்கள் 3 டைம்ஸ் பே பண்ணலாமோ. எவ்ரி டைம் வந்து 510 அந்த மாதிரி 3 டைம்ஸ் பே பண்ணணும். இல்லை நான் சிஇ மட்டும் நான் என்னோட மாதிரி எடுத்தா வச்சுக்கோங்க. அது கூட சொல்கிற பாருங்கள். இது வந்து 1176 சொல்கிறாங்க. இது கூட 3 டைம்ஸ் பே பண்ணலாமோ. இது வந்து 3 டைம்ஸுக்கு வந்து 389 யூரோஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து 78 யூரோஸ் வந்து மெடிக்கல் சைக்காலஜிக்காக எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஸோ இது வந்து ஓன்லி சிசிஇக்கு இப்போ இவ்வளோ. கேம் கூட ப்ளாஸ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இப்போ கேம் நடக்கிறது வந்து 560 ஒரு டைம் பே பண்ணால் 580 2 டைம்ஸ் பே பண்ணால் மொத்தமும் இந்த மாதிரி நீ தனித்தனி எடுத்தான்னா கிட்டத்தட்ட 1800 வரைக்கும் போகுது. ஸோ இன்கேஸ் பாருங்கள், உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சேர்ந்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஸ்கூலோட கேளுங்க. சிஇ கேமு 3 எவ்வளோ ப்ரைஸ்ன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமும் எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த மாதிரி தனித்தனி எடுத்தா வச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகுது. இந்த சைக்காலஜி வந்து நான் எடுக்கும்போது கூட அப்படி தான், நான் சிஇக்காக நான் தனியாக எடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் 3 சிஇ கேமு 3 சேர்த்து எடுத்தாங்கன்னா அவர் வந்து இந்த ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த சைக்காலஜி மெடிக்கல் இது வந்து. ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துட்டு பாருங்கள் ரேட் எப்படி என்னன்னு. ஸோ இப்போ நான் வந்து சிக்கு மட்டும் பே பண்ணி வந்துட்டேன். இப்போது லெர்னிங் லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணிட்டாரு. அந்த லெர்னிங் லைசன்ஸ் வந்துட்டான்னா அதுக்கப்புறம் ஷெட்யூல் பண்ணுவார். அந்த ஷெட்யூலுக்கு வந்து 10 hours ப்ராக்டிக்கல் இருக்கும். ஸோ அதுக்கப்புறமும் சேம் சி மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும். அன்றைக்கி பாஸ் ஆகிட்டேன்னா ஓகே, இல்லைன்னா ஃபெயிலானா மறுபடி கிளாஸ் எடுக்கணும். ஸோ இப்போ வந்து கேமுக்கு ஒன்றும் நான் பே பண்ணலை. கேமு வந்து கேட்டுட்டு வந்தா அது ஒரு ப்ரைஸ் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து ஈவினிங் கிளாஸ் இருக்கும், டே டைம் கிளாஸ் இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறமும் இன்னொரு இடத்துல என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமும் பார்ப்போமோ. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ. இந்த வீடியோ எப்போ இருக்க லைக் மேலே சொல்லுங்கள். எந்த ஊரில் வந்து பார்த்துட்டீங்களோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜெய் ஹிந்த்.